ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. முறுமுறுன்னு டேஸ்டியான ரவை சிப்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இந்த ரவை மாவு கூட 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 வரமிளகாய் சேர்க்கணும். நான் 1.5 கப்பு ரவை சேர்த்துருக்கனால 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வரமிளகாயை ரவை கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட்டு எடுத்துடலாம். அப்படி பண்ணுறதுனால வரமிளகாயுடைய காரம் ரவை ஃபுல்லாக கலந்துருக்கும். அதனால் சிப்ஸு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு சிப்ஸு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட 1-2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் முறுக்கு சிப்ஸு செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக எண்ணெய், பட்டர் இதை மாதிரி சேர்த்து செய்வோம். ஆனால் இந்த ரவை சிப்ஸுக்கு அது மாதிரி எதுவுமே சேர்க்காமையே நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த ரவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்க்கும்போது எப்போவுமே இதே மாதிரி கையால் க்ரஷ் பண்ணி தான் போடணும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் இந்த சிப்ஸு செய்கிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஏர் டைட்டான கண்டெய்னரில் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். முறுமுறுப்பு கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரவை மாவில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம சிப்ஸு பொரித்து போடும்போதே ரொம்ப முறுமுறுப்பு அதிகமாகி உடைஞ்சிடும். இதே மாவு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா சிப்ஸு பொரிக்கும் போது எண்ணெய் அதிகமாக இருக்கும். முறுக்கு மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டால் போதும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா ப்ரெஷர் கொடுத்து மாவு இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிப்ஸுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10-20 நிமிஷம் அளவுக்கு மாவு நல்லா ஊறணும். சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது ரவை மாவுன்றனால 10-20 நிமிஷம் அளவுக்கு மாவு ஊறுறதுக்குள்ளே மேலே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூட சேர்த்துக்கலாம். மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் மேலே சீக்கிரமாக ட்ரை ஆகாது. இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு மாவு ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவு கல்லில் ஒட்டாமல் வரதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன், டைமண்ட் ஷேப்பில். உங்களுக்கு மீடியம் சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இன்னும் சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலில் மண்டே டு சாட்டர்டே டெய்லி வீடியோ அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ், ரொம்பவும் ஈஸியான டேஸ்டி ரெசிபீஸ், குக்கிங் ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் உருண்டை பிடிச்சி எல்லா மாவும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கனால ஒட்டிட்டு வரும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஒட்டிட்டு வராது. எண்ணெயில் சேர்த்தனும் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிப்ஸை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சிப்ஸு எண்ணெயில் போட்டதும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். சிப்ஸு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் இருக்க பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. சலசலப்பாக அடங்கியிருக்கு பாருங்கள். அப்போ இந்த சிப்ஸில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எண்ணெயில் இருக்க சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போது சிப்ஸும் நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ சிப்ஸில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகட்டும். சிப்ஸு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா சிப்ஸில் இருக்க சூடு ஃபுல்லாக ஆறணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சிப்ஸில் இருக்க முறமுறப்பு குறைஞ்சிடும். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான முறமுறப்பான சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.